ஆளுங்கட்சியில தினந்தோறும் கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பாருங்க, இப்ப கூட ஜூனியர் விகடனுடைய கவர் ஸ்டோரியை பார்த்துட்டு வர்றேன். சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கிருஷ்ணகிரியில கண்ணன்கிற ஒருத்தர் கொல்லப்பட்டு அவர் அந்த கொல்லப்படுகின்ற சத்தத்தை கேட்டு அவங்க ஒய்ஃபு ஒடியாடுறாங்க. 60 வயது மூதாட்டி அவங்களை கற்பழிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்புதான் அதே கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தைய திமுகவினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் அபியூஸ் பண்ணது. மு.க. ஸ்டாலின் அவர்களை ராகுல் காந்தி அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போனாரு. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட அவர் சொல்லல. இது வரைக்கும் இந்த பக்கத்தை எட்டி கூட பார்க்கல தமிழ்நாட்டை. இப்ப 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த காங்கிரஸ் பெரியக்கம் தமிழர்களுக்கு ஆதரவான கட்சியா? ஆமா, அப்புறம் யாரு கொடுத்துருக்கணும் சொல்லுங்க நீங்களே. பெரியாருடைய கொள்கை முழக்கங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறவங்க அருள்மொழி அக்கா. அவங்களுக்கு இந்த ஆண்டு தான் கொடுக்குறீங்க. அடுத்த பொண்ணு உங்க குடும்பத்துல இல்ல, செல்விக்கெல்லாம் கொடுத்தா காரி துப்புவாங்கிறதுனால கொடுக்கல. ஒரு 90s கிட்ஸா 80s கிட்ஸா இருந்திருந்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த கோதுமை ஒரு ரெட் கலர்ல ஒரு கோதுமை கஞ்சி ஊத்துவாங்க. நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அது சத்துணவாக மாறியது எம்ஜிஆர் பீரியடு. 30% 32% இருந்த இடஒதுக்கீடை 50% மாற்றியதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 50% இருந்த இடஒதுக்கீடை 68% மாற்றியவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கருணாநிதி செஞ்சது என்னன்னு நீங்க கேட்பீங்க. விடியலை தரப்போறோம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான முகாந்திரமான அடிப்படை தேர்தல் இந்த தேர்தல். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களிலே நம்ம தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதையும் காட்டிலும் சீக்கிரத்துல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு விஷயத்தையும் நேற்று நமக்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து அரசியல் நிலவரம் என்னவாக இருக்குது பேசலாம் அப்படின்றதற்காக என்னோடு இணைந்திருக்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளர் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வி. காசிநாத பாரதி அவர்கள். வாங்க சார், சந்திக்கலாம். வணக்கம் சார். அதாவது நான் சொன்ன மாதிரியே விரல் விட்டு எண்ணிரலாம். தோ இருக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படி சொல்லி எப்போ அப்படின்னு காத்துட்டு இருக்க அளவுக்கு அவ்வளவு கிட்ட நம்ம வந்துட்டோம். எப்படி ஆக இருக்கும் தேர்தல் களம்? நிச்சயமாக, அதாவது விடியலை தரப்போறோம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான முகாந்திரமான அடிப்படை தேர்தல் இந்த தேர்தல். அதே போல 4 மாதங்கள் தாண்டாது, 4 நாட்கள் தாண்டாது என்று சொன்ன என்னுடைய அரசை 4.5 ஆண்டுகள் மிக அற்புதமான ஆட்சியாக உருவாக்கி காட்டிய ஏழை பங்காளன், நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் என்ற அடிப்படையில ஒரு கிளைக்கழக செயலாளராக சிலுவம்பாளையத்தில் இருந்து பணியை தொடங்கி இன்றைக்கு அந்த உச்ச நட்சத்திரங்களாகிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அலங்கரித்த அந்த பொதுச்செயலாளர் பதவியை அலங்கரிக்கின்ற எடப்பாடியாருடைய ஆட்சி எப்போது வரும் என்று தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம். என்டிஏ தலைமையிலான ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது ஒரு முறையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதை நம்ம பேசணும் தான் கூட. இங்க நம்ம வெற்றி பெறுகிறோம் அப்படி என்றால் எடப்பாடியார் தலைமையிலான முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்றதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இவங்க பிஜேபியும் உள்ள வலுவா இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல கால்தடம் பதிக்கணும் காத்துட்டு இருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போது ஏன் பிஜேபி தலைமையில வேற யாரையும் உட்கார வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதே மாதிரி கொஸ்டின் நீங்க திமுக காரங்கள்ட்ட கேட்டிருக்கீங்க. அதாவது அந்த அடிப்படையான கூட்டணி அமைந்த அன்றைக்கு அமித்ஷாஜி இங்க சென்னை நடந்த கூட்டத்திலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி, ஆனா இதனுடைய தலைமை அதிமுக தான் அப்படின்னு மிக தெளிவா சொல்லிட்டாங்க. அது மாதிரி அதனுடைய முதலமைச்சர் கேண்டிடேட் வேட்பாளரும் எடப்பாடியார் தான் சொல்லிட்டாங்க. உங்களை போன்ற ஊடகங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக, என்ன காரணம்னு எனக்கு தெரியல, அதை தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களை குழப்புவதனால அதாவது குறிப்பாக நான் உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். சரி, எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஊடகங்கள் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் போர்த்து பிள்ளருடைய வேலை. சரி, ஆனால் மாறாக அதை சபரீசன் டீம் விலை கொடுத்தார்களோ விலை கொடுக்கலையோ அதை எனக்கு தெரியல. ஆனால் சமீப காலமாக கடந்த 4 மாதம் 5 மாத காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் எதிர்கட்சிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. எங்கேயாவது இந்த ஊடக அறத்துக்கு எதிரான ஒரு நிகழ்வு நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த உலகத்துல, அகில உலகத்திலேயே எதிர்கட்சிக்கு எதிராக, ஆளுங்கட்சியில
தினந்தோறும் கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பாருங்க, இப்போ கூட ஜூனியர் விகடனுடைய கவர் ஸ்டோரியை பார்த்துட்டு வர்றேன். சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தூத்துக்குடி அந்த 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவை கற்பழிக்கப்பட்டதிலிருந்து கிருஷ்ணகிரியில கண்ணன்கிற ஒருத்தர் கொல்லப்பட்டு அவர் அந்த கொல்லப்படுகின்ற சத்தத்தை கேட்டு அவங்க ஒய்ஃப் ஒடியாடுறாங்க. 60 வயது மூதாட்டி அவங்கள கற்பழிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்புதான் அதே கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தைய திமுகவினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் அபியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி தவறுகளை பற்றி பேச மறுக்கின்ற ஊடகங்கள், எடப்பாடியார் இட்லி சாப்பிட்டாரா, சட்னி சாப்பிட்டாரா, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாரா, சாப்பிடலையா, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடாததுனால கட்சி தோத்துருமா, இப்படிப்பட்ட விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் மிக தெளிவா இந்த மாதிரி எல்லாம் கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு தான் அவர் மிக தெளிவாக எடப்பாடியாரை பக்கத்துல உட்கார வச்சு கொண்டு சொல்லிட்டாரு. இது தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தா கூட இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைமை எடப்பாடியார் தான். அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு. அப்புறம் மாற்றி விட முடியுமா, மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் நான் கேட்குறேன், இது வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு அமித்ஷா 2 வாட்டி வந்துட்டாரு, மோடி 3 முறை வந்துட்டாரு. அந்த இந்தியா கூட்டணியில அந்த தலைவர் அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போனார். உங்களுக்கு தெரியும், மு.க. ஸ்டாலின் அவர்களை ராகுல் காந்தி அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போனாரு. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட அவர் சொல்லலை. இது வரைக்கும் இந்த பக்கத்தை எட்டி கூட பார்க்கல தமிழ்நாட்டை. இப்ப அதையே விமர்சன பொருளாக நீங்க ஊடகங்கள் வைக்க மறுக்கிறீர்கள். இந்த மாதிரி நிகழ்வு தேசிய ஜனநாயக கூட்டணியில நடந்திருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள சண்டை போல இருக்கு, நீங்க பிரிஞ்சிட்டீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்பீங்க. இந்த மாதிரியான ஒரு கேள்வி திமுகவுக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிறதா? வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல. சரி, அப்படி அதை விட்டுட்டு நீங்க பாஜகவோடு கூட்டணி சேர்ந்துட்டார்கள், தமிழர்களுக்கு எதிரான விரோதியான கட்சி, காங்கிரஸ் தமிழர்களுக்கு ஆதரவான கட்சியா? 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த காங்கிரஸ் பெரியக்கம் தமிழர்களுக்கு ஆதரவான கட்சியா? ஒரு சொட்டு தண்ணீரை கூட தரமாட்டான்னு சொல்லி அங்க கர்நாடகாவில் இப்ப 6000 கோடி ரூபாயில டிபிஆர் போட்டான். டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, விரிவான திட்ட அறிக்கை போடுவதற்கு 60 பேர் கொண்ட குழு அமைச்சு 6000 கோடியை ஒதுக்கி, அதை யார் அங்க இருக்கிற கவர்மெண்ட், யாருடைய கவர்மெண்ட்? இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் அரசு தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஐயா தேர்தல் வருது, இந்த டயத்துலயாவது கொஞ்சம் அடக்கி வாசிங்களான்னு சொல்லி அவங்கள்ட்ட நட்பு ரீதியாக கூட உங்களால வேண்டுகோள் வைக்க முடியவில்லை. ஸ்டாலின் அவர்களுடைய கையாலாகாத பொம்மை முதல்வருடைய ஆட்சியில அப்படி ஒரு நட்பு ரீதியாக கூட அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு அவங்களே இது பண்ணி. என்ன காரணம்னா உங்களுடைய சகோதரி செல்வியினுடைய வர்த்தக நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் அங்க இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க திமுகங்கிற ஒரு கட்சி நடத்துறது உங்க குடும்பத்தினுடைய நலனுக்காக தான். அதை சில டைய வெளில தெரியற மாதிரி நடத்துவீங்க, சில டைய வெளில தெரியாத மாதிரி நடத்துவீங்க. நீங்க கர்நாடகத்தை எதிர்த்து பேச முடியல. எந்த இடத்துல பாஜக தமிழர்களுக்கு எதிராக இருந்துட்டுன்னு நான் கேட்கிறேன். 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டுல வாரி கொடுத்தது அவங்க ஆள்ற இதுக்கு உத்தரப்பிரதேசத்துக்காக கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தாங்க. 64,000 கோடி சென்னை மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு, 2ஆம் கட்ட மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு அள்ளி கொடுத்தது யாரு? பாஜக. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா நம்ம அறிவிச்சு அதை இதை சட்டமாக்கியது யாரு? பாஜக. எதை நீங்க காவிரி மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி கொடுத்தது யாரு? பாஜக. அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு 6-7 நபர்களை கவர்னராக, ஆளுநராக உருவாக்கி காட்டியது பாஜக. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக சிபிஆர் அவர்களை உருவாக்கி காட்டியிருப்பது பாஜக. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு துறையை சார்ந்த ஜாம்பவானாக இருக்கிறார் என்று சொல்லி இளையராஜாவுக்கு பாராளுமன்ற உறுப்பினரை கொடுத்தது பாஜக. உங்க வீட்டிலேயே கூட்டி விட்டு திண்ணையிலே படுத்து கிடக்கிறார வைரமுத்து கொடுத்தீங்களா? உங்க தந்தையாருக்கு விழா எடுத்தாரு, தங்க பேனா கொடுத்தாரு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணமா அமைந்ததே அதுதான். ஒரு சாம்பவானாக உங்களுடைய ஆதரவாளராக இருக்கிறார்கள், அதை கூட நீங்க அங்க கொடுக்க மாட்டீங்க. பெரியார் விருது கூட அந்த பெரியாரிசத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அக்கா அருள்மொழி அக்காவுக்கு எப்ப கொடுக்குறீங்க? இந்த ஆண்டு. போனாண்டு யாருக்கு கொடுத்தீங்க? உங்க தங்கச்சி கனிமொழிக்கு. யாருக்கு முதல்ல கொடுத்துருக்கணும்? இவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆமா, அப்புறம் யாருக்கு கொடுத்துருக்கணும் சொல்லுங்க நீங்களே. பெரியாருடைய கொள்கை முழக்கங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அருள்மொழி அக்கா, அவங்களுக்கு இந்த ஆண்டு தான் கொடுக்குறீங்க. இப்ப அடுத்த பொண்ணு உங்க குடும்பத்துல இல்ல, செல்விக்கெல்லாம் கொடுத்தா காரி துப்புவாங்கிறதுனால கொடுக்கல, இல்லைன்னா அதையும் கூட இந்த ஆண்டு கொடுத்துருப்பீங்க. எந்த இடத்துல நீங்க தமிழர்களை சார்ந்தோ, கொள்கை சார்ந்தோ, சித்தாந்தம் சார்ந்தோ, தமிழ் இனம் சார்ந்தோ திமுக செயல்பட்டு இருக்குன்னு ஒண்ணு சொல்லுங்க. அதை விட்டு பாஜக கூட்டணி வச்சுட்டாங்களா, இதை மாத்திருவாங்களா? இது என்னங்க பிஸ்கட் பாக்கெட்டாங்க இங்க இருந்து பிடிங்க அங்க கொடுக்கறதுக்கு? இது ஒரு என்ன போராடி இருக்காங்க நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். எந்த இடத்துல தன் குடும்பத்துக்காக போராடி இருக்காங்க.
இந்த தமிழர்களுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் அதுக்கு மறுப்பு சொல்றேன். சார், இன்னைக்கு தமிழ்நாட்டுல கல்வியில முதன்மையான மாநிலமா தமிழகம் விளங்கி. ஆமா, 69% இடஒதுக்கீடு வந்து அதான் 11 மருத்துவ கல்லூரி நாங்க கொண்டு வந்தது. 21 மருத்துவ கல்லூரி 2011 இருந்து 2021 வரைக்கும் ஏடிஎம்கே வீட்டுல வந்தது. இடத்திலையும் திமுக வந்து எதற்கும் நிலைநாட்டவில்லை அப்படின்னு சொல்லும்போது அதுதான் இல்ல. நீங்க ஒரு 2 இதை சொல்லுங்க, நான் அப்ஜெக்ஷன். அதுதான் சொல்றேன். கல்வியில இன்னைக்கு பிற கல்வியில யாரு காரணம்? கல்வியில யாரு காரணம்? ஒரு நிமிடம் இருங்க. காமனா பேசுறது வேண்டிய இல்லைங்க. அதாவது வந்து அப்படி சொல்றதா இருந்தா தமிழ்நாடு தனிநாடாக இருந்தால் உலக வல்லரசாக மாறி இருக்கும்னு அமர்த்தியா சென் சொன்னாரு. நோபல் பரிசு பெற்ற இது பொருளாதார நிபுணர் சொன்னாரு. அதை நீங்க திமுகவுக்கு காரணமா நீங்க சொல்லலாம். அப்படியெல்லாம் கிடையாது. தமிழகத்துல இன்றைக்கு கல்வியில் சிறந்த நாடாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதிக காலங்கள் ஆண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 34 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னமும் நீங்க வந்து அவ்வளவு கல்வியில அவங்க வர்றதற்கு காரணமாக அமைந்ததுக்கு அடிப்படை காரணம் கல்வி. அந்த கல்வியை பெறுவதற்கு எதனால வந்தாங்க? காமராஜர் பீரியட்ல இருந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். உணவை உண்ணுவதற்காக மட்டுமே பள்ளிக்கு அனுப்பப்பட்டார்கள். எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு இருந்த வறுமை சூழ்நிலையில அட்லீஸ்ட் பள்ளிக்கூடத்துக்கு போனாலாவது பிள்ளைங்க ஒருவேளை உணவு கிடைக்கும் என்று சொல்லி நான் பள்ளியில படிச்ச போது நீங்க ஒரு 90s கிட்ஸா 80s கிட்ஸா இருந்திருந்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து அந்த கோதுமை ஒரு ரெட் கலர்ல ஒரு கோதுமை கஞ்சி ஊத்துவாங்க. நான் சாப்பிட்டுருக்கிறேன். அது வந்து சத்துணவாக மாறியது எம்ஜிஆர் பீரியடு. அதே போல 30% 32% இருந்த இடஒதுக்கீடை 50% மாற்றியதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 50% இருந்த இடஒதுக்கீடை 68% மாற்றியவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கருணாநிதி செஞ்சது என்னன்னு நீங்க கேட்பீங்க. அந்த 1% இருக்கு பாருங்க, எஸ்சி அருந்ததியர் 69வது சதவீதம், அது மட்டும்தான் அவர் கொடுத்தது. இந்த 69% இடஒதுக்கீட்டிற்கும் அதுக்கு வந்து இந்திரா சகானி வழக்கில் வந்து இந்தியா முழுமைக்கும் 50% மேல இடஒதுக்கீடு போகக்கூடாது. 50% சாதி ரீதியான இடஒதுக்கீடுனா 50% மெரிட்டோரியஸ் இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தாங்க. அதையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில திருத்தம் கொண்டு வந்து இன்றைக்கு வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் 23 லட்சம் அரசூழியர்கள் கிடையாது. இப்ப தமிழகத்துல மட்டும்தான் 23 லட்சம் அரசூழியர்கள் இருக்கிறாங்க. 69% இடஒதுக்கீட்டுனா அந்த இடஒதுக்கீட்டிற்கும் காரணமாக அமைந்தவர் யாரு? புரட்சி தலைவி அம்மா. எந்த இடத்துல நீங்க ஒண்ணு வேண்டாங்க, நீங்க வில்லேஜ்ல இருந்து வந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கிராம மணியார்கள்னு சொல்லுவாங்க, கர்ணன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு குறுநில மன்னர் மாதிரி இருந்துக்குவாங்க. அவங்கள்ட்ட சர்டிபிகேட் வாங்கணும்னா அவங்க வீட்டுல போய் ஒரு 6 மாசம் மாடு பிடிச்சு கட்டணும், ஆடு பிடிச்சு கட்டணும். அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணும். இன்னமும் வந்து இளம் பெண்கள், அதுவும் அழகான பெண்கள்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பேஸ் பண்ணுவாங்கிறத மக்களுடைய கருத்துக்கு விட்டுறேன். அப்படிப்பட்ட இதுல வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே இரவுல அதை கொண்டு வர்ற போது அதனுடைய பிதாமகனாக இருந்தவர் வந்து எஸ்டி சோமசுந்தரம், அன்றைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து சர்டிபிகேட் வாங்க போய் பள்ளி பருவத்துல பாதிக்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியாது. அதை வந்து ஏன்னா அந்த ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய மொத்த ரெக்கார்டு வந்து அவங்கள்ட்ட இருக்கும். நீங்க சப்போஸ் அவங்களை நீக்கிட்டீங்கன்னா கொளுத்தி விட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணாரு எம்ஜிஆரும் எஸ்டிஎஸ் அவர்களும்? ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.